ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பர்பான அதுலேயும் சிம்பிளான 10 நிமிஷத்தில் முடியக்கூடிய ஒரு வாழைப்பழத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, கொஞ்சமாக 2 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். அடுத்தது வாழைப்பழம், நான் எடுத்துருக்கிறது கற்பூர வாழை எடுத்திருக்கேன். உங்கள் கையில் எந்த வாழைப்பழம் கிடைச்சாலும் நீங்கள் அதை வச்சு செய்யலாம். ஒரு 5 வாழைப்பழம் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜாரில் போட்டுக்கிறேன். 5 ஏலக்காய், 1/4 கப் அளவு வெல்லம் சேர்த்து ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவில் கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்காங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும் சால்ட்டு சேர்க்கும்போது. இப்போ அரைச்ச மிக்ஸை நம்ம சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம். அதே ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். என்ன கை வேறு மாதிரி இருக்குதுன்னு பார்க்காதீங்க, எங்கள் அம்மாவும் என் கூட சேர்ந்து செய்கிறாங்க இந்த ஸ்நாக்ஸு. சரிங்களா? நாங்கள் சின்ன வயசுலலாம் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவோம். சரி, இன்றைக்கி எல்லாருமே இதை சாப்பிட்டு பார்க்கணுன்றதுக்காக செஞ்சு காமிக்கிறேன். அதை நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோங்க. நல்லா மாவு பதத்தில் எடுத்துக்கிட்டு இப்போ வாங்க எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கிட்டு அதில் போட்டு எடுத்துக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்யும்போது வீடே நல்லா கமகமன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். 10 நிமிஷத்தில் முடிச்சிடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு நல்ல கோதுமைனாலே எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு எனர்ஜி தரக்கூடியது. இதில் எந்தவித ஃபேட்டுமே கிடையாது. ஸோ தாராளமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா பொரிஞ்சிட்டோன்னு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. வாழைப்பழ பணியாரம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டாட்டா, பாய்.